Good evening, Miss. Good evening. Good evening, Blair. Miss, நீங்க குரூப்ல போட்ட நோட்ஸ் எழுதணுமா மிஸ்? 1 minute. சிவானுங்க சொல்லுங்க. அந்த கோ கோ ஃபோகும் மற்றது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமும் எழுதணுமா மிஸ்? நேற்று அனுப்பியிருந்த எழுதிட்டீங்களா எல்லாரும்? எஸ் மிஸ். ரைட், ஓகே. இன்னைக்கு அதை ஒரு எஸ் பார்த்துட்டு மிஸ். சார். எஸ், நாங்கள் அதை பார்த்துட்டு போவோமா? ரைட், ஓகே. Shall we start? 1 2 3 4 5 6 7. Which are the Hamsan. Right. கார்த்திகேயன் வீடியோ ஆன் பண்ணுங்க. மரியம் வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும். மிஸ்டர் கிளாஸ்ல இருக்க அப்படி இருக்கணும்னு தெரியாதா? கார்த்திகேயன், ஷானுஷன், கார்த்திகேயன். ரைட். எங்க பிள்ளை இல்லையோ நீங்க? இல்லைன்னு சொன்னா லீவ் ஆயிடுங்க டக்குன்னு. அப்படி ரிமூவ் பண்ணி விடுவா. ஆக்கள் இல்லாம என்னத்துக்கு இதுல பேரோட இருக்குது? கார்த்திகேயன் இல்லையா? ஓம் டிஜி வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி இருக்கதானே வேணும் மிஸ்டர் கிளாஸ்ல. நடுவில் சொல்றதா? ரைட். ஓகே பிள்ளைகள், நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, 2 இமேஜஸ் அனுப்பியிருந்தேன். எங்க எங்க நாங்க இந்த கோ பாவிக்கலாம், கோ ஃபார் பாவிக்கலாம், கோ ஆன் அண்ட் கோ டு, go to go to the, அந்த மாதிரியான வேர்ட்ஸுகளை நாங்க எங்க எங்க பாவிக்கலாம், வேர்ப்ஸுகளும் எங்க பாவிக்கலாம்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். சோ அது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். சிம்பிள் தான் பிள்ளைகள். கோ சொல்லி பாவிக்கிறது கோ அல்லாட்டிக்கு கோ டு, அப்படி கோ அல்லாட்டி கோ டு என்று சொல்லி இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். கோ and go to ரெண்டுமே ஒரே மீனிங் தரும். I am going, I go to shopping, I go shopping, I go home, I go dancing. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு, ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போறேன் என்று சொல். இக்கு அன்றைக்குல நாங்க go to அன்னது பாவிப்போம். நான் வீடு போறேன், நான் ஷாப்பிங் போறேன், டான்ஸுக்கு போறேன், ஆர்ட் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா I go to art class, drawing class, I go to dancing, I go home. ரெண்டும் கிட்டத்தட்ட உண்டா. go to ன்னு பாத்துக்கிறது பிள்ளைகள் இக்கு சவுண்ட். எங்க தமிழ்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவோம் இக்கு, வீட்டுக்கு அண்டைக்கெல்லாம் அந்த இக்குக்கு வரதான் to, go to, ரைட்டா? அப்ப go and go to வந்து சேம் தான் பிள்ளைகள். சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறது. ஆனா go for என்று சொல்லி சொன்னா நான் இதுக்காக போகிறேன். அப்ப I go for a walk, நான் நடக்கிறதுக்காக போறேன். for means இதுக்காக போறேன், இதுக்காக, இது இந்த ஒரு ரீசனுக்காக போகிறேன். I go for swim, I go for run, I go for trip, I go for a trip, ட்ரிப்புக்காக போறேன். அந்த இதற்காக போகிறேன். ஆக என்ற மீனிங் எங்க எதுக்கு பாவிப்போம்? போர்ன்றதுக்கு பாவிப்போம். சரியா? விலங்குதான் கோ அண்ட் கோ டு கிட்டத்தட்ட ஒன்று. டூன்றது இக்கு சவுண்ட் வர்றதுக்கு பாவிக்கிறது. அடுத்தது கோ ஃபார் என்று சொன்னா இதற்காக போகிறேன். go for walk, go for a swim, go for a run, go for a trip. இந்த மாதிரி பாவிப்போம். அடுத்தது go on means, go on means நான் இதுல போறேன்.
எப்படி சொல்றது, go on a trip, go on a date, go on a vacation. இந்த வெக்கேஷன்ல நான் போறேன், இந்த வெக்கேஷன்ல நான் போறேன். அடுத்தது நான் டேட் போறேன். சரியா, டேட் போறேன்னு சொன்னா கப்பல்ஸ் போவாங்க. சோ நான் இதுல போறேன், ரைட், இதுல போறேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாங்க இந்த கோ ஆன் அது பார்ப்போம். இப்ப நீங்க கோ டு தெரியும், கோ டு ரைட், கோ அண்ட் கோ டு கிட்டத்தட்ட ரெண்டும் உண்டு. நாங்க இப்ப கோ டு என்றது பிள்ளைகள் எங்க பாய்ப்ப மாட்டோம், ஏதாவது ஒரு பிளேஸ மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு. நான் வந்து கோ டு பார்ட்டி, பார்ட்டிஸ் சொல்ல மாட்டேன். பார்ட்டி, அந்த பார்ட்டி முடிச்சோடு வந்துடுவேன். சரியா, ஒரு பார்ட்டிக்கு தான் போறேன், பார்ட்டி முடிச்சோன்னு வந்துடுவேன். சோ நான் வந்து கோ டு அ ஷாப், ஒரு ஷோட்டுக்கு போறேன், வந்துடுவேன். அடுத்தது ஐ கோ டு அ பார், நான் ஒரு பாருக்கு தான் போவேன், போயிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சொல்லுவேன் தானே, அந்த மாதிரி சொல்லுவோம் தானே. ஒரு இடத்த போறேன் டக்குன்னு வந்துடுவேன்னு சொல்லுவோம், அதான் கோ டு அ. நான் ஒரு இடத்த போறேன், ஐ கோ டு அ ஷோ, நான் இந்த ஷோட்டுக்கு போறேன், போயிட்டு வந்துடுவேன், அப்படி சொல்லுவோம் தானே. ஒன்றுன்னு சொல்லுவோம், அது கோ டு அ, ரைட். அடுத்தது கோ டு த சொன்னாலும் கோ டு த சொன்ன ஒரு பிளேஸ நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஐ கோ டு த டாய்லெட், ஐ கோ டு த ஹாஸ்பிட்டல், ஐ கோ டு த சினிமா. அந்த என்ன சொல்றது, ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போறேன் என்றதை சொல்றதுக்கு நாங்க பாவிப்போம். சரியா, சோ கிட்டத்தட்ட இதுல வந்து நீங்க அந்த போர்ன்றதையும் ஆன் டு இவ்வளோத்தையும் நீங்க கவனிச்சு கொண்டீங்கன்னா நல்லா. என்று சொன்னா என்னதுக்கு, ஆக, இதுக்காக போகிறேன் என்ன. சோ ஐ கோ ஃபார் அ வாக், ஐ கோ டு ஐ கோ டு வாக் வருமா, நான் No, miss. நோ வராது என்ன. நான் ஒரு நடக்கிறதுக்கு போறேன்னு வருமா, இல்ல, நான் நடக்கிறதுக்காக போகிறேன், நான் ஸ்விம் பண்றதுக்காண்டி போகிறேன், நான் ரன் பண்றதுக்காக போகிறேன், ரைட் பண்றதுக்காக போகிறேன்னு சொன்னா ஐ கோ ஃபார் ரைட், ரைட். அந்த இடங்களை கவனிக்கணும். போன்னு சொன்னா ஆக, ஒன்னு சொன்னா இதுல நான் போறேன், எனது இந்த வெக்கேஷன்ல நான் போறேன், ஐ கோ ஆன் வெக்கேஷன், ஐ கோ ஆன் வெக்கேஷன். ஒரு வெக்கேஷன்ல ஐம் கோயிங் டு பிளான் கோ ஆன் வெக்கேஷன் டு நியூசிலாந்து அப்படின்னு சொன்னா நான் ஒரு வெக்கேஷன்ல நியூசிலாந்து போறதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது கோ டுன்றது இக்கு கோ டுனா இக்கு, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் பெட்டுக்கு போறேன். ஐ கோ டு பெட், ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு த சர்ச், ஐ கோ டு த டெம்பிள், இக்கு, ரைட்டா. ஓகே, இது விளங்கிட்டா பிள்ளைகள். அப்ப இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்றது ஆக, தமிழ்ல இருக்கிற ஆக, இதுக்காக போகிறேன். சரியா, உங்களுக்கு பிராக்கெட் பண்ணி என்றதுக்கு கீழே ஆக என்றது போட்டுக்கொள்ளுங்க. சரியா, என்று சொன்னா இதில், இதில், இதில் என்ற தமிழ் மீனிங் வரும். ஒன்னு சொன்னா இதில், டூ என்று சொன்னா இக்கு, டூ என்று சொன்னா இக்கு, ரைட்டா. நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் நோட் பண்ணி கொப்பியில அழகழகா எழுதி வைக்கிறது இல்ல பிள்ளைகள். யூ ஹாவ் டு பிராக்டிஸ். நீங்க பிராக்டிஸ் பண்ணாட்டிக்கு இந்த டீச்சர் மாதிரி மற்ற டீச்சர் மாதிரி இப்படியே இங்கிலீஷ் படிச்சுக்கொண்டு போதான் இருக்கு, ஒரு டீச்சரை ஃபாலோ பண்ண இயலாது. சரியா, பிராக்டிஸ் பண்ண பழகணும். போன்னு சொன்னா ஆக, ஒன்னு சொன்னா இதில், டூன்னு சொன்னா இக்கு. தமிழ்ல இந்த வேர்டுகளுக்கு தான் நாங்க இது யூஸ் பண்றோம், ரைட்டா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் முதல்ல எல்லாரும் எழுதி இருக்கிறீங்க தானே எல்லாரும். நம்மட கார்த்திகேயன் மட்டும்தான் மிஸ்ஸுக்கு அனுப்பி இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். எழுதிட்டு அனுப்பியிருந்தார் கட்டிக்காரன், ரைட். அடுத்து இதை எழுதினீங்களா பிள்ளைகள், ப்ரீபொசிஷன். எஸ், ப்ரீபொசிஷன், ரைட். இன், ஆன், அட். இப்போ எனக்கு ஹரிஷருக்கு சொல்லுங்க, what are the situation we will use in.
in the examples of Pakeka, what do you think? When you see these examples, what do you think? Which place? the morning Ah, and the காலநிலைகள் காலநிலைகள். The season years சொல்லணும். Years, season, years. மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரியான காலங்களை சொல்றதுக்கு நாங்க பாவிப்போம் என்ன ரைட் இன் அண்ட் தென் ஆஷ்வா could you please tell me why we use on Days. days month என்ன days and monthக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் and at Hamsen at எதுக்கு யூஸ் பண்ணுவோம் Night. அதான் இது இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாக்க என்ன நீங்க விளங்கி கொண்டீங்க அட் நாங்க எந்த சிச்சுவேஷன்ல நாங்க பாவிக்கிறோம் ஏதோ டைம்ஸ்ல ஏதாவது ஒரு டைமை மென்ஷன் பண்ணிக்கல நாங்க பாவிப்போம் இப்ப விளங்கிட்டு தானே பிள்ளைகள் ஓகேயா இன் வந்து நாங்க எப்பவுமே இந்த காலையில மாலை அந்த காலங்களை காட்டுறது அடுத்து அந்த சீசன்ஸ்களை சொல்றதுக்கு இன் எப்படி சொல்லுவாங்க இன் த ஸ்ப்ரிங் இன் த சம்மர் இன் த வின்டர் ரைட் அடுத்து ஆண்டுகளை சொல்லிக்கல இன் 1992 I was born in 1992 right இன் ஆண்டுகளுக்கு முதல்ல இன் பாவிப்போம் அடுத்து ஆன் அங்க பாவிப்போம்னு சொன்னா வீக் டேஸ் வீக்ஸ் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு டேய குறிக்கிறதுக்கு நாங்க பார்ப்போம் ஆன் ஆன் இதுல என்ன இருக்கு ஆன் ஹாலிடே ஆன் மை பர்த்டே அடுத்து வேற என்ன சொல்லலாம் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த நாட்களை குறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நாளை குறிக்கிறதுக்கு நாங்க பாவிப்போம் அடுத்து at most probably we will use before the டைமுக்கு முன்னுக்கு நாங்க we will at பண்ணுவோம் என்னத்த at நாங்க add பண்ணுவோம் பிள்ளைங்க ரைட்டா மரியம் இப்பதான் எழுதுறீங்களா இல்ல மிஸ் எழுதி வைக்கிறேன் அந்த டைம் குறிக்கிறதுக்கெல்லாம் சொல்றது எழுதி வச்சிருந்தேன் ஓகே 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 ரைட்டா பிள்ளைகள் ரைட் ஓகே அப்ப நாங்க ரெண்டும் பார்த்துட்டோம் ஸோ ப்ரீபொசிஷன் பார்த்தோம் வேற என்ன பார்த்தோம் எங்கெங்க இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நாங்க எஸ் ரைட் ஓகே okay now today we are going to learn some common grammars right in tense three tense irukena mainly three tense enna mainly three tense what are the tense past present tense future tense future very good right in the tense how we can make the sentence and paaka porom right how we can make the sentence in each tense ஒவ்வொரு டென்ஸ்லயும் நாங்க எப்படி இந்த சென்டென்ஸ்களை மேக் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கலாம் so let's watch this video clip and after that I will explain to you before that please listen carefully get the pronunciation get the words listen carefully right okay let's go Welcome to Yes Kid Educational Channel. Okay, you are hearing the voice. You are hearing voice? yes Yes or no, Harish? Are you hearing the voice? Audio? yes miss Right, okay. yes miss yes He says hello. He said hello. He will say hello. He says hello. He said hello. He will say hello.
I am happy. I was happy. I will be happy. I am happy. I was happy. I will be happy. They come to the party. They came to the party. They will come to the party. They come to the party. They came to the party. They will come to the party. She finds a key. She found a key. She will find a key. She finds a key. She found a key. She will find a key. We use a computer. We used a computer. We will use a computer. We use a computer. We used a computer. We will use a computer. She wants a cookie. She wanted a cookie. She will want a cookie. She wants a cookie. She wanted a cookie. She will want a cookie. I take a photo. I took a photo. I will take a photo. I take a photo. I took a photo. I will take a photo. They start a new project. They started a new project. They will start a new project. They start a new project. They started a new project. They will start a new project. We give a gift. We gave a gift. We will give a gift. We give a gift. We gave a gift. We will give a gift. I begin a journey. I began a journey. I will begin a journey. I begin a journey. I began a journey. I will begin a journey. She calls a friend. She called a friend. She will call a friend. She calls a friend. She called a friend. She will call a friend. They give advice. They gave advice. They will give advice. They give advice. They gave advice. They will give advice. We forget a name. We forgot a name. We will forget a name. We forget a name. We forgot a name. We will forget a name. Okay. So now we are going to practice them just like them. Right? அவங்கள போல நாங்களும் இருக்கா practice பண்ண போறோம். So மூணு பேரா நாங்க செய்ய போறோம். Okay? Right. We'll start from the start. Begin. Right, okay. So Hamshan வந்து first means the past tense உரிய sentence நீங்க வாசிப்பீங்க. You will read only the past tense word sentences, right? And Ashfa, you will read. You're going to read the present tense sentences, right? You will read present tense sentences, and Mariam, you're going to read the future tense sentences. Okay? So first, who will read first? Hamsan, right? Hamsan, and then Ashwa,
And the last one, Mariam will read. Okay. So shall we go? Shall we start? Okay, teacher. Right. Okay. Okay. So simple words, simple sentence. Right. He says hello. He said hello. He will say hello. Two time. Read two time, huh? He says hello. He said hello. He will say hello. I am happy. I was happy. I will be happy. I am happy. I was happy. I will be happy. மூணு பேர் ஒன் பண்ணியே இருங்க வா. Right. They come to the party. They came to the party. They will come to the party. Good. They come to the party. She finds a key. She found a key. She will find a key. Option. She finds a key. She found a key. She will find a key. டைமுக்கு வாசிச்சீங்கன்னு சொன்னா லேசா இருக்கும். மிஸ் அப்படியே ஓட விடலாம். ரைட். நெக்ஸ்ட். We use a computer. We used a computer. He will use the computer. We use a computer. We used a computer. We will use a computer. She wants a cookie. She wanted a cookie. She will want a cookie. She wants a cookie. She wanted a cookie. She will want a cookie. ரைட். ஓகே ஓகே புரியல. இனி அடுத்தது அடுத்த குரூப் கொடுப்போம். யாரு ஷானுஷன் செய்வீங்க தானே? இருங்க ஷானுஷன் இருங்க. ஹரிஷ், you are going to read the tense past. Okay, you are going to read past tense, and Shivanaga are going to read present tense. Present tense. First one, present tense. You are going to read the present tense. Second one, Harish. And the last one, Karthikeyan. Karthikeyan, you are going to read the future tense word, right? Karthikeyan, please on your video. Is there any problem with the internet? No, right? Yes, teacher. Yes. Okay, okay. அப்போ on பண்ணிருங்க. Mute your mic. Mute your Teacher. mic. Yes. அம்மாவோட கதைக்க போறேன். Right, okay. டீச்சர் அவரை கொஞ்சம் வீசிங்க இருக்கு இயலாம இருக்கு. நான் அடிச்சு திட்டி வச்சிருக்கிறேன். அதான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். Right. Okay, okay. அப்ப வாசிக்க கஷ்டமா? சொல்லுங்க. Right, okay. Yeah. அப்ப Shanushan, you can read the future tense, future tense sentence. Okay, miss. First Shivanuka, second Harish, and third one Shanushan. Right. Three of you can mute your mic.
Mute your mic. Sorry, unmute your mic. Unmute your mic. Three of you, you can unmute your mic. Right, let's go. Let's start, Let's start. She wants, she wanted, she will want. Right, let's go. I take a I took photo. a photo. 1 minute. சிவானுக்கா வாசிச்சதுக்கு பிறகு ஹரிஷ் வாசிக்கணும். முதல் வாசிச்சாங்க அந்த மாதிரியா? Right. சிவானுக்கா read. I take a photo. I took a photo. Yes. எங்க ஷானுஷனை காண இல்ல. ஷானுஷன் நெட்வொர்க் ப்ராப்ளம் போல 2-3 தடவை ரீஜாயின் பண்ணினார். ரைட், வெயிட் பண்ணுவோம். 2 minutes வெயிட் பண்ணுவோம். ரைட், ஓகே. மிஸ் வாசிங் வந்துட்டேன். ஷானுஷன் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆபன். மிஸ் கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்குது மிஸ். என்ன பண்ண விளங்கல? சிக்னல் ப்ராப்ளமா இருக்குது மிஸ். சிக்னல் ப்ராப்ளமா? நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. நீங்க தான் ரீட் பண்ணணும். now I will take a photo. yes. I take a photo. I took a photo. I will take a photo. Right, அவன் போயிட்டேன். சிவானுகா என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? வாசிங்க கதியா. மிஸ் ஸ்கிரீன் வரையல மிஸ், இப்பதான் வந்துச்சு. ரைட்டா. They start a new project. They started a new project. They will start a new project. ஷானுஷன் மிஸ் வாசிக்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் தானே? சிவானுகா 2 தடவை வாசிக்கணும். They start a new project. Okay. They started a new project. They will start a We new give a project. gift. We give a new. 1 minute. We give. Okay. We give a gift. We gave a gift. We will give a gift. சிவானுகா 2 give a தடவை gift. வாசிக்கணும். என்ன We யோசிச்சு give a கொண்டிருக்கீங்க? gift. ஹரிஷ் We gave Give a a gift. gift. என்ன பிள்ளைகளா? முதல் வாச்ச பிள்ளைகள் என்ன அழகா வாசிச்சதெல்லாம் மலமலன்னு போனாங்க. என்ன ஸ்டக் ஆயிக்கணும் நினைக்கிறீங்க? 2 தடவை வாசிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாறி மாறி வாசிக்கிறோம். இதுல என்ன இருக்கு? முதல் செஞ்சாங்க தானே நீட்டா அழகா. ரைட். சிவானுகா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். வாசி We வாசி. give a gift. We gave a gift. We will give a gift. I begin a journey. I began a journey. I will begin a journey. I begin a journey. I began a journey. I will begin a journey. She calls a friend. She called a friend. She will call a friend. She calls a friend. She She- called a friend. She will call a friend. They give advice. They gave advice. They will give advice.
They give advice. They gave advice. They will give advice. We forgot a name. We forgot a name. No, அது நம்மட சிவானுக்கு அப்படி வாசிங்க. We forget a We name. Forget. We forget a name. Harish, We forgot a name. we will forget a name. Repeat. We forget a name. We forgot a name. We will forget a name. Right? Okay, இவ்வளவுதான் பார்த்தோம். So இதற்கு நோட் பண்ணி கொள்வோமா பிள்ளைகள்? So heading போட்டு கொள்ளுங்க. Simple sentences in tense. Simple sentences. Simple sentences in tense. Right. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு past, present, future என்ன? Present, past, future அப்படித்தான் போகுது. Present, past, future. Says ன்னு சொன்னா present. Said, past. Will say, future. So ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு பெண்ணால் எழுதுங்க பிள்ளைகள். அதுல டேஷ் பண்ணிட்டு இது present, இது past, இது future என்றதை மென்ஷன் பண்ணுங்க. சரியா? Right, first sentence. He says hello. He said hello. He will say hello. He says hello. He said hello. He will say hello. Okay, shall we go to the second one? Miss. Right. He says hello. He said hello. He will say hello. I'm happy. I was happy. I will be happy. I'm happy. I was happy. I will be happy. I am happy. I was happy. I will be happy. பிள்ளைகள் 1 minute எங்களோட ஷான்சனுக்கு சிக்னல் ப்ராப்ளம் ஆயிருக்காம் அதை அவருக்கு அனுப்பி விடுவோமா நாங்க எழுதுறது.
Right. Next one. They come, they came, they will come.